வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்க கிரேசி எக்ஸிபியோஸ். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் உட்காந்துருப்பார், பின்னாடிலாம் நிறையா போயிட்டு எப்படி சொல்கிறது, க்ரீன் ஸ்க்ரீன். நார்மலாக வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு பிக்சராக சம்திங் எதுன்னு வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் மட்டும் வேறு ஏதாவது கொண்டு வரணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஈஸியாக பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோ திறந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தேவை அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இது மட்டும் தான், எக்கச்சக்க சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது இது நல்லாயிருக்கு. இது எடிட்டிங் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். இது நான் உங்களுக்கு எப்படி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இதில் வந்து பண்ணுறது ஒரு சாம்பிள் வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இல்லை உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அது வச்சுருக்கேன் இல்லையா, கரெக்டாக அந்த ஹெட்டு கிட்டலாம் வந்து நிறையா ஃபில்டர் பண்ணி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலரில் வச்சிடணும். நான் சும்மா வந்து ஒரு சாரீ இருந்துச்சு க்ரீன் கலரில். ஸோ அந்த சாரீ வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது எப்படி பண்ணேன்றதை பார்க்கலாம். இதை மாதிரி வந்து வேறு ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் பேக்ரவுண்டில் போட்டும் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரு ஃபில்மோரா. இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் டோரண்ட்டில் வந்து போட்டிருந்துருப்பேன். அதில் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த டோரண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டோரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதை நான் போட்டேன்னா அது வந்து காப்பிரைட் ஏதாவது சம்திங் இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்களே வந்து அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கணுன்றது போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த டோரண்ட் வெப்சைட் வரலன்னா VPN யூஸ் பண்ணிக்கோங்க. VPNனா வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் அதிலே வந்து டோரண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா எனக்கு கமெண்ட்டை மட்டும் போடுங்க, உங்களுக்கு எப்படி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஷேர். அது வந்து ஒண்டர்ஷேருங்கிற ஒரு இது கம்பெனி. ஸோ ஃபில்மோராங்கிறது அந்த சாஃப்ட்வேர் நேமு. அதில் வந்து ஒண்டர்ஷேரில் நிறையா, நான் இதிலேருந்து ஒரு வீடியோ சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் கைஸ். ஸோ அந்த வீடியோ நீங்கள் எந்த வீடியோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதிலேருந்து ஒரு வீடியோ சாம்பிளுக்கு எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இன்ட்ரோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வச்சுருந்தீங்கனாலும் நீங்களும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் சவுண்டு வைக்கிறது காரணம் என்ன, காப்பிரைட் வரும், அந்த இஷ்யூ வரும்னால இப்போ இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூடியூப்பை கிளிக், உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஒரு சேனலில் இருக்கிற ஒட்டுமொத்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கமெண்ட் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த இதுக்கான லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் ஃபில்மோரா ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து ஃபில்மோராவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ரைட்டில் ப்ராஜெக்ட்லாம் இருக்காது. நீங்கள் நியூவாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் மாதிரி வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வந்து டைம் லைன், அந்த இடம் வந்து டைம் லைனு. மேலே இருக்கிற வந்து நமக்கு அந்த மீடியா டிஸ்பிளே ஆகிறது. எல்லா இதுவுமே வந்து நீங்கள் என்னென்ன கிளிக் பண்ணுறீங்களோ எல்லாமே அங்கே தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா வந்து அதுக்கு டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் தடவை சிங்கிள் கிளிக் பண்ணணும். ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அப்போ டபுள் கிளிக் பண்ணணும், எம்டி ஸ்பேஸில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே பழக்கத்துக்கு வந்துடும். ஸோ அந்த வீடியோ நான் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கீழே இருக்கிற டைம் லைனில் கீழே இருக்கிறது ஆடியோ, மேலே இருக்கிறது வீடியோ. ஸோ இதில் நம்ம ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆடியோவில் நம்ம ட்ராக் பண்ணி விட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வீடியோ ஆட் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு மேலே வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இருக்குது. அதில் வந்து அதை எப்படி வந்து இதில் விடுறது அப்படின்றது தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லேயரை எடுத்து விட்டாச்சு. இது வந்து பேஸ் லேயர். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்களோ அது எல்லாமே இதுக்கு மேலே டிஸ்பிளே ஆகும். இதுக்கெலாம் ஃபுல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வச்சுக்கலாம் உங்களுக்கு சவுண்ட் எதுவுமே வராது. ஸோ இங்கே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டைம்லைனை வந்து சுருக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்பீடாக வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அண்டர் வாட்டர் இருக்குங்க இல்லையா. இப்போ வந்து நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எங்கே நோக்கி வச்சு கட் பண்ணுறீங்களோ அதை கட் பண்ணிக்கும். அன்டூ பண்ணுறதுக்கு Ctrl+Z, இல்லைன்னா அதோ இந்த கார்னர் பாருங்கள் இதை கொடுத்துருக்கேன் நீங்கள் அன்டூ பண்ணுறதுக்கு. ரீடூ தெரியுமே, இது நான் ஒரு கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே பாருங்கள் லேயருக்கு திரும்பி இதுக்கு மேலே விடுறேன். இங்கே விட முடியாது. இங்கே விடணும்னா இங்கே கொடுக்கலாம். அதுக்கு மேலே இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னு தெரியும். உங்களுக்கு இந்த லேயரை காமிக்கல பாருங்கள், இந்த லேயர் மட்டும் தான் காமிக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா இப்போது இந்த லேயருக்கு மேலே இது வர வைக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த க்ரீனை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். அது எப்படி பண்ணணும்னா இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கும். அதில் குரோமா கீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு பாருங்கள் குரோமா கீ. இதை இப்படி கொடுத்துட்டு இங்கே ஆல்ரெடி செலக்ட் கலர் இருக்குது. இந்த கலர் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி தான் அதை ஃபில்டர் பண்ணும். ஸோ இது எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு இதை சூஸ் பண்ண முடியும். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு வச்சுருக்கீங்கன்னா அதற்கு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இதை ட்ராக் பண்ணி விடலாம். விட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக கிளியராக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக ஆகுதோ அந்த இடம் மட்டும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். பக்கத்தில் எனக்கு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 2 நிமிஷம் ஏறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு கரெக்டாக இருக்க வரைக்கும் ரொம்பவும் வந்து இதாகிடக்கூடாது. ரொம்ப உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணே தெரியும் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது. அதில் என்ன சேஞ்சஸ்ன்னு உங்களுக்கு தெரியலன்னா அதை ஃபுல்லாகவே இப்படி பாருங்கள். நான் அப்படி தான் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து கிளியராக இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆல்ஃபா செல் திரும்பி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது அப்புறம் எங்கே வேணுமோ அதை நீங்கள் நோக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்து உள்ளதும் எனக்கு அதே மாதிரி வந்திருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு. இப்போது இந்த இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர், இப்போ இதை கீழே கொண்டு போனேன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ இது கீழே கொண்டு போக முடியாது. இதுதான் ஃபஸ்ட் லேயரு. ஸோ இதை மேலே கொண்டு போயிட்டு இதை இப்போ கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த லேயர் தான் தெரியும். எது மேலே இருக்கோ இதுக்கு மேலே இதை வச்சோன்னா இது தெரியும். அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஃபோட்டோஷாப் இருக்கட்டும் எல்லாமே இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது அவங்க என்ன வச்சுருக்காங்க பாருங்கள், க்ரீன் ஸ்க்ரீனு சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி வந்து டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி டோட்டல் எல்லாமே வந்து இதை மேலே லேயரை வச்சுட்டு இந்த ஃபில்டரை கொடுத்தீங்களே முடிஞ்சிடும். வேறு ஒன்றுமே கிடையாது அதில். அவ்வளோதான். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நினச்சி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் சும்மா ஒரு ஃபன்னுக்காக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இப்போது ஒரு வீடியோவுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு காட்டுறேன் இல்லையா. இப்போது நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ தூக்கிடலாம். ஸோ இப்போ அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.
ஸோ இப்போ நான் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நான் சும்மா வீட்டில் ஒரு க்ரீன் சாரீ தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாராலையும் பண்ண முடியும், அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நான் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வாங்குறோன்னு கிடையாது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த லேயரை வந்து நான் சின்னதாகிக்கிறேன். ஸோ உங்களால் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்க முடியும் அவ்வளோ சின்னதாக்கிக்கோங்க. இது இங்கே தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா குரோமா கீ வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகாது, கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் வச்சுருக்கிற க்ரீன் வந்து உங்களுக்கு கலர் வேறு. இதை எடுத்துருக்கீங்கன்னா ட்ராப்பரை இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கலர் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா சேனல் கொடுத்துட்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் எதாவது தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துடும். ஓகே, இந்த இது போகலை. ஸோ அது ஒரு நீங்கள் வைக்கிற பேக்ரவுண்ட் வந்து சாரீ சப்போஸ் வைக்கிறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பியூராக வைங்க, அந்த மடிப்பெலாம் இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ உங்களுக்கு கிளியராகவே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வீடியோ கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி வைக்கலாம். இது ஹாஃபோட கட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கீழே வச்சா தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த கார்னரில் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சின்னதாகணுமோ அவ்வளோ சின்னதாக்கி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் வந்து இம்பேக்ட் ஆகி சேர்ந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து கீழே ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விடுங்க, அதில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் வந்து கிளியராக உங்களுக்கு போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் வந்து சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதை பற்றினாலும் பரவாயில்ல, ஈவன் வேர்ட்லேயாக இருக்கட்டும், எக்ஸல்லையாக இருக்கட்டும், எதுவாகணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட். ஸோ we will see you in the next video. ஓகே guys, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். See you on the other side.